அதனால வீட்டுக்குள்ள போன உடனே டென்ஷன், மனவேதனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து செய்வனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, தகுதிக்கு மீறின கடனும் துயரமும் வாட்டுது. இதுல மீட்டி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. அம்மாவா சோமா இருக்கியா? உன்னைய பார்த்தானா கேட்டு பாக்குறேன். இருக்கக்கூடிய ஆத்தால போய் பார்த்தியா? போய் பார்த்து வா, வெற்றி அடைச்சிட்டு வா. இந்த அவனை காப்பாத்தியாச்சு, போயிட்டு வா. அதுக்கு பேசுவான், அடுத்து பேசுவான். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வாண. அடுத்து கள்ளிக்குடி. என்ன பிள்ளை? பக்கத்துல வாங்க, கண்ணை மூடி உட்காருங்க. என்னன்னு கேட்டுருவான். உன் பையனை போய் பார்த்தேன், சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கான். ஆனா எத்தனையோ முயற்சி பண்ணி இப்ப அவனுக்கு இதுவரை விருத்திகள் ஒன்றும் வரல. அதனால இந்த வருஷத்துல அவனுக்கு ஒரு தொழிலை அமைச்சு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டு வரலாம், அடிச்சாம வா. கள்ளிக்குடி வந்தாச்சா? கள்ளிக்குடி அப்படி இல்லைன்னா கள்ளக்குறிச்சி. பையனுக்கு வேலை கிடைச்சாச்சு, முதல் மாத சம்பளம் கோயிலுக்கு போயிட்டு வா. வெண்ணிதாப்பா. கள்ளக்குறிச்சி யாரெல்லாம் வந்திருக்கிய? அது யாரு? கால் வந்துட்டோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. என்ன வேணும்? இன்னொருத்தர் கால் வந்துட்டாங்க. தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்வில் வார பௌர்ணமி என்று நிலமாலை, முக்கணிகள், சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்க உத்தரவு வாங்கிக்கலாம். என்ன வெற்றியாக வாங்கி தர, குழந்தை பாக்கியம் உண்டு, காப்பாற்றப்படுகிறோம், வெற்றி அடைவார். இப்ப நிலமாலை குறிச்சுக்காயா? கருமசாமிக்கு என் மகனை திருத்தி கூட, இல்லைன்னா வீட்டை விட்டு என்னைய விரட்டி விடு. அண்ணா இருக்கு கள்ளக்குறிச்சியா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகன் பொல்லாத வம்பு பண்ணிட்டு அலைதான். அவனுடைய மனதை திருத்தி செம்மையாக்கி தரேன். இன்னும் 90 நாள் கால அவகாசம் இருக்கு. நீ வேற எதுவும் முடிவெடுக்க கூடாது. இருக்க வச்சு தரேன். எந்த குறையும் இல்லாம ஆக்கி தரேன். அவனை வெற்றி ஆக்கி தரேன். மனத்தை அடக்கி தரேன். பண்ணி தரப்பா, சந்தோஷமா. ஓகே மேன், ஓகே. மாமா என்னமா விஷயம்? கூப்பிடாம வந்துட்டிய கள்ளக்குறிச்சி சொன்ன எப்படி? அதுக்கு எவன் 100 பேர் இருக்காங்க கள்ளக்குறிச்சி வந்து. சின்னச்சேலம் வாங்க, உட்காருங்க, நீங்க வாங்க. என்னப்பா வேணும்? பையனு ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டானா? அவன் அங்கதான் இருப்போம்னு முடிவுக்கு வந்துட்டான். அவனை வீட்டுக்கு வரணும், பிரிஞ்சுதான் வரணும். அப்படி செய்ய முடியுமா? இந்தா வெற்றியாக்கி தரேன், காப்பாக்கி தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. அடுத்த வாரம் என்னை வந்து பாருனே. போனேன் தர்மபுரி பைத்தில் 1. தர்மபுரியா? கால் வந்துட்டு வா. தர்மபுரியா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்கிருந்து எல்லையில 1.5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு அம்பாள் ஆலயம் இருக்கா? இப்ப 3 ஆண்டு காலங்களாக செய்யும் தொழில் மன வருத்தமும் கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இடையில உடல்நிலையால் பாதிப்பும் குடும்பத்துக்குள்ள அமைதி குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன காரணம்னு கேட்டேன். மந்திர தந்திரங்கள் ஒன்றும் இல்லை, கிரகங்களால் ஆன பிரச்சனை. உனக்கு தீர்த்து வெற்றியாகி தந்தா போதுங்களா? என்ன பண்ணணும் வேற? கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி
கிருஷ்ணகிரி. வாடா தம்பி, சோமா இருக்கியா? கால் வந்துட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன். இதுவரை உடைத்த முதல்கள் எல்லாம் மனவேதனைக்குரியதாக நஷ்டமாயிருக்கு. உண்மையா? இப்ப அடுத்த பாக்குற தொழிலுக்குரிய விஷயத்துல குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வெற்றியாக்கி உனக்கு கடன் விடாம காப்பாத்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த நோயை தீர்த்து தார, பௌர்ணமிக்கு வந்து சேரு, எல்லாம் ஜெயிச்சு தார. அதுக்கு காரணம் என்னன்னு கேப்ப. மந்திர தந்திரம் இல்ல. போ வாப்பா கிருஷ்ணகிரி. சொத்து சம்பந்தமா கழுவி கட்டு வந்தியா நீ? கால் வந்துட்டு வா. என்னம்மா நீ யாருமா? ஊத்தங்கரை 1 2 3 4 5 6 7 8 9. அங்க கருப்பசாமி ஒரு கோயில் இருக்கு. ஊத்தங்கரையில இருக்கலாம். கொஞ்சம் விவசாய நிலங்கள் அதிகம் கிடக்குற அந்த இடம் தானே. கால் வந்துட்டு வா நீ. நீ கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? யார்கிட்ட கொடுத்துருக்கிய? கால் வந்துட்டு வாங்க. என்னடா படிச்சிருக்க? வெற்றி ஆயிடுவேன், தைரியமா. வீடு சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்க. அவன் உனக்கு எடுத்துக்கிட்டு உனக்கு ஏமாத்திக்கிட்டு அலையிறாங்க. இதை உனக்கு வாங்கி தந்தா போதுமா? சரி, கண்ண மூடு. இந்தா, அடுத்த வாரம் பேசு, ஜெயிச்சு தாரேன். இந்தா, உனக்கு என்னப்பா வேணும்? வெற்றி ஆயிடுவேன், டாக்டர் ஆயிடுவேன். இந்தா, அப்படி நல்லா இருக்கு. ஆமா, கால் எடுத்துவாமா. கருமசாமிக்கு ஒரே கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும்? கண்டிப்பாக நான் பாஸ் ஆக வைக்க வெற்றி உண்டு, அரசு உத்தியோகம் உண்டு. ஓடிப்போ. கருமசாமிக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடினா தூத்துக்குடி மட்டும் வரணும். அங்க இருக்க மாவாட்டுதம்னு சொல்லிட்டு வரக்கூடாது. மாவாட்டுதம்னு தூத்துக்குடி. தூத்துக்குடியா? தூத்துக்குடி மட்டும் தான் போட்டிருக்க. உனக்கு எந்த ஊர்டா? தூத்துக்குடி. உன் வீட்டு பக்கத்துல சர்ச் இருக்காடா? வா, உனக்கு தாண்டா உத்தரவு. கருமசாமி கோயில் கட்டினது யாரு? வாங்க. நெல்லுக்காப்படி. கால் ஒன்று வண்டி. உட்கார். என்னென்ன வேணும்? சரி, இடையில எதுவும் கேஸ் எதுவும் நடந்துச்சா? என்ன வழக்கு? அப்படியா? ஜெயிச்சாச்சா? ஆமா, அந்த ரெஜிஸ்டரை போய் பார்த்தேன். ஆமா, உன் கம்பெனி நேம்ல தான் உனக்கு போட்டு இருக்காங்க. சரிண்ணா? கால் விட்டு வா. சரி, இப்போ உனக்கு புதுமையா ஒரு தொழில் செப்பரேட்டா ஆரம்பிச்சுதான் நீ நல்லா இருவேன். ஏன்னா நீ இப்ப இருந்த இடத்துல நல்லா அனுபவம் பெற்றுட்டேன். அதுல வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கொஞ்சம் பணம் வேணுமே, வச்சிருக்கிய? யாராவது கொஞ்சம் தந்தா வெற்றியாக்கி தந்துடலாம்ங்கிற. பக்கத்துல வா. ஒரு 20 லட்சம் போதுமா? கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு வாழ துடிக்கும் மகனே, உன்னை வாழ வைத்து வெற்றியாக்குகிறேன். நான் நல்லாரு. ஒரு உத்தரவு எனக்கு வேணும். எனக்கு குடிக்கிறவங்களை பிடிக்காது. உனக்கு எவ்வளவு நாளா கிடையாதுப்பா? 3 வருஷம். சரி, இனிமே பக்கத்துல போக மாட்டலாம். சரி, இந்த கோடீஸ்வரன் ஆகலாம். வெற்றி விட்டு போ. கருப்பசாமி கோவில். குழந்தைகளே விளையாடுகிறீர்களா? நல்லா விளையாடுங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் குருநாதர் பாண்டி சித்தர் உனக்கு வரம் கொடுத்து உன் எல்லையில என் கோயிலை கட்டுறா, அங்க வந்து எல்லாரும் வந்து கும்பிடுவாங்கன்னு சொன்னார். ஆனா கெட்டின புதுசுல மக்கள்லாம் வந்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா கோயில்ல சூட ஏத்த கூட ஆள் இல்லை. அதனால கருமசாமி, உன் வாக்குப்படித்தார நான் கோயிலை உருவாக்குறேன். ஏன் நீ வரல? நீ வரலையா?
இல்ல அங்க மக்கள் வரலையா, இல்ல உனக்கு எது மாறுபாடு செய்யிட்டாங்களா, என்ன நடந்திருக்கிற ரகசியம் எனக்கு தெரியணும் கேக்குறேன். கால் விட்டுவா. இந்தாப்பா வரலாம். அந்த கோயில்ல கூட்டம் வந்து கும்பிடுறத உன் கண்ணால பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் சாமி என் ஆத்மா சாந்தம் அடையும். வெற்றி மாலை கொடுப்பா. இந்தா எல்லாரும் வந்து வணங்குவார்கள், உன்னையும் வாழ்த்துவார்கள். அப்பா கொண்டாங்க மாலை. இந்த உன் வீட்டு பக்கத்துல 3 விசில் சத்தம் கேட்கும். நான் வந்துட்டோம்னு அர்த்தம். ஓ கருமசாமிக்கு அதே தூத்துக்குடி எல்லை என் தொழிலான நஷ்டப்பட்டு கடன் பட்டிருக்கேன். எனக்கு வெற்றியாகி தரணும்னு கேட்டு வந்தது. என்ன தொழில் ஐயா நடத்துனீங்க? மனைவி அமைவதெல்லாம். கணவன் மனைவிக்குள்ள வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? இறைவன் கொடுத்த வரம் 1000 இருந்தும் என்ன. வாமா வாங்க உட்கார முடியுமா? உன் சொல்ல கேட்காம உன் மகன் ரொம்ப விளையாடிட்டான். அதனால இப்ப கடன்பட்டு மனவன் அடைஞ்சிருக்கு. இந்த கடையை விருத்தியா நடக்க வச்சு தாரேன், கடனை தீர்த்து தாரேன். கால் வந்துட்டு ஒரு பொம்பளை கூட வர இப்ப அவளை என்ன செய்ய? கால் வந்துட்டு வா. உண்மையை சொன்னா என்ன வாமா கீழே உட்காரியா. கடனை தீர்த்து தாரேன். இந்த வருஷத்துல கல்யாணத்தை நடத்தி தாரேன். இந்த அவனுக்கு நோய் இல்லாம காப்பாத்தி வெட்டியாக போயிட்டு வா. வாமா கால் வந்துட்டு வாமா. தூத்துக்குடியில எந்த இடமா? அப்படியா? விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம்ல. தூத்துக்குடி உத்தரவு முடிஞ்சு போச்சு, உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். காளியும் சொலமான சாமியும் உன் பக்கத்துல இருக்காங்களா? காளியம்மன் கோயிலும் சொலமான சாமியும் இருக்காங்க. பக்கத்துல விநாயகரும் இருப்பார். கால் விட்டுருவான். அடுத்து கோவில்பட்டி. கோவில்பட்டி சாத்தூர். என்னம்மா வேணும் உனக்கு? வீட்டுக்காரு அவர் மனதுக்குள்ள வேற யாரோ குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு உன் கருத்துல ஓடுது. அந்த மனத்தை மாத்தி ஒற்றுமையா வாழ வச்சு தாரேன். நல்லா இனி துன்பம் இல்லை, சந்தோஷமா இருக்க. பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டுவது யாரு? கோவில்பட்டி. வாமாங்க, வா 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 வா. அரே சிவாய நம நமச்சிவாயம். கால் வந்துவா. என்னடா பிள்ளை எங்க இருக்கு? பிள்ளைய பத்தி கேட்டுங்களா? குழந்தை வேணும். கால் வந்துட்டு வாங்க. படிக்கிறாளா பிள்ளை? படிக்கிறாளாமா? ஏமாவா எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுத? வந்து உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். சந்தான பாக்கியத்துல ஒரு தடை, தோன்றி மறைவு போல வயிற்றுல ஒரு குறை. அதனால இந்த ஆண்டுல உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வர பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை சாட்டி முக்கரியோட வந்து எனக்கு வரத்தை கேட்டுக்கா. பாக்கியத்தை தார, குறையில்லாம நடத்தி தாரேன். இந்தா சந்தோஷமா இருங்க. நிலமாலைக்கு வைக்காம இந்தாமா மகளே வா. அந்த அப்படி கர்மசாமி என் பிள்ளைய ஒருத்தன் மயக்கிட்டானப்பா. எப்பா என் பிள்ளைய ஒருத்தன் மயக்கிட்டானப்பா. சாத்தூர் சாத்தூர்ல என் பிள்ளைய ஒருத்தன் மயக்கிட்டான்னு கேட்டேன். உன் பிள்ளை எங்க இருக்குப்பா? காணாம போச்சு. கால் வந்துட்டு பாத்தியா? நான் சொன்ன சரியா இருக்கும். சும்மாவா? யாரு யாது? உடம்புக்கு முடியுது, மூளைக்கு முடியுது, உடம்புக்கு முடியல. வரலாம்.
உன் பிள்ளைய ஒரு ஆம்பளை பைய போன்ல பேசி மயக்கி நகை நட்டோட கலத்தி ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவளை பொய்ய சொல்லி மிரட்டி, நீ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு, உன்னைய நான் கல்யாணம் முடிச்சுக்கிடுதேன், வீட்டுல கொண்டு போய் விட்டுருதேன், நீ ஏன் வெளியே போகணும்னு சொல்லி இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள மடக்கி வச்சிருக்கான். உன் பிள்ளை சாகல, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கா. அப்படி உன் பிள்ளைய மதிய மயக்கி வீட்டுக்கு தேடி வர வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா ஜெயிச்சு தாரேன், காப்பாத்தி தாரேன். இப்படிப்பா வர வைக்கிறேன் போ. கர்மசாமிக்கு அதே சாத்தூர் எல்லை மகனை பத்தி கேட்டு வந்தது. மகனை பத்தி கேட்டு வந்தது என்னம்மா? கால் வந்துட்டு வரலாம். இது யாரு? ஓஹோ ஓஹோ ஓஹோ. அடுத்த தொழில் நஷ்டம் மனவேதனையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வர என்ன தொழில்? டிராவல் ஒண்ணு. அடுத்து நீ புச்சிக்கல் பேரி. நீ என்ன தொழில்? 1 2 3 சுர் தீக்குச்சி. நீ உனக்கு முதல் ஒருத்தர், ரெண்டாவது உனக்கு ஒருத்தர். அங்க தள்ளிடுங்க. கால் வரலாம். என்ன பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? உன் பேரு என்னடா? உன் வீட்டுக்குள்ள சிவபெருமான் வராரு, என்னடா விஷயம்? சிவன் கோயில் எங்க இருக்கு? சரி, கண்ண முடுக்கா. உன் பிள்ளைல ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போயிரும், இன்னொரு பிள்ளை கடன்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு எக்கனாமிக்கல் பொருளாதாரத்துல உயர்ந்து வந்துருமா. இப்ப இருக்கக்கூடிய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். தென்காசி எந்த ஊரு? பாப்பா அந்த தீக்குச்சி கம்பெனி முன்னாலவா. இந்த மகனே வெற்றியாக்கி தரேன், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற கிரீன் கார்டு கிடைக்கும், வாங்கி தரேன். அசத்து போ. நல்லா சொன்னா சொன்னா தீக்குச்சி கம்பெனி கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து டிராவல் சேரடா. இப்படிக்கு சொல்லி முடிஞ்சிடவா. கோயில்பட்டி உத்தரவு டிராவல்ஸோட முடியுது. உட்கார். உன்னுடைய கம்பெனிகளை போய் பார்த்தேன், உன்னுடைய கான்ட்ராக்ட் வந்து உனக்கு லாபம் கொடுக்கல, அதனால இத கை மாத்தி விட்டுட்டு வேற தொழிலை பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுல சில சமயத்துல அக்னியால பயம் வேற இருக்கு. இந்த குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. சரியா உங்களுக்கு வரவு பொருள்கள் வந்து சேர மாட்டுக்கு. அப்படியே சேர்ந்தாலும் உங்க ப்ராடக்ட்டுக்கு பணம் வந்து கிடைக்க மாட்டுக்கு. இதனால நிறைய நஷ்டம், நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு நடந்துகிட்டு இருக்கீங்களா? அதனால இந்த தொழில் வரவா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். அப்படித்தானே? கால் வந்துட்டு வா. நடந்து சொல்லுவோம் வா. ஓராண்டு காலம் என்னைய வச்சு நடத்து. இந்தா இன்னையில இருந்து லாபம் வரும், நஷ்டத்தை தீர்க்க உன் கடனை தீர்த்து தாரேன். சந்தோஷமா இரு, வாழ்ந்து காரன். வாடா டிராவல்ஸ். கால் வந்துட்டு தம்பி. தென்காசி யாரு? தென்காசி இல்லைங்க, முனைங்கிறாதீங்க. வா பக்கத்துல. என்னடா வண்டி ஓட்ட வண்டியா இருக்க, நல்ல வண்டி இல்லையே? ஆமா, உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். இப்போதைக்கு 3 வருஷமா கிரகங்கள் சரியில்லை, பிள்ளைகளுடைய உடல்நிலையும் சரியில்லை, படிப்புக்குரிய பிரச்சனையும் இருக்கு. அதனால இந்த கடனை தீக்கணும். ஆனா இந்த வண்டியை வச்சுதான் ஓட்டணும். கர்மசாமி நீ தான் காப்பாத்தணுங்க. கால் வந்துட்டு வா. வெற்றிமாற கொடுப்பா. தென்காசி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? அம்மா பொய் சொல்லிட்டு வந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. வரலாம். இந்த வெட்டியாக்கிட்டாரு. சாம்பட்டறையா ஆத்தா உனக்கு? சாம்பட்டறையா? கால் வந்துட்டு வரலாம். என்னடா உள்ளது?